அன்புக்குரியவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது திருத்தூதரான புனித மத்தியாசின் திருநாளை சிறப்பித்து மகிழ்கிறது. இன்றைய நன்னாளிலே நம் சிந்தனைக்கு வழங்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 17 முடிய. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் எனவும், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற உயரிய கருத்தை இன்றைய நற்செய்தியில் வலியுறுத்தி கூறுகிறார் இயேசு. முதல் மைய கருத்தாக அழைப்பு வாழ்வை பற்றி நமக்கு ஒரு தெளிவான சிந்தனையை தருகிறது இன்றைய நற்செய்தி. அழைப்பு என்பது என்ன? இந்த அழைப்பை கொடுக்கிறவர் யார்? பெரும்பாலும் பணி வாழ்வில் இருக்கின்ற நமக்கு இந்த பணியை நாம் தேர்ந்தெடுத்தோமா அல்லது இறைவன் இந்த பணியை நமக்கு கொடுத்தாரா என்ற கேள்வி எழும்புவது இயல்பு. நமது வாழ்வில் நாம் சந்திக்கின்ற சவால்கள் இத்தகைய கேள்விகளை அதிகப்படுத்தும். தாயின் கருவில் உருவாகும் முன்பே இறைவன் நம்மை அறிந்திருக்கிறார். இறைவன் நமது தகுதியை பார்த்து நம்மை தேர்ந்தெடுப்பதில்லை, மாறாக நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கான தகுதியை தருகிறார். நமது அழைத்தல் வாழ்வின் அடிப்படை நம்பிக்கை இதுதான். இயேசுவின் பணியை செய்வதற்கு நமது ஆற்றலோ சக்தியோ மட்டும் போதாது. இறைவனின் அழைப்புக்கு இணங்கி அவரின் உன்னதமான பணியை செய்கின்றோம் என்ற எண்ணமும் அவரிடத்தில் பலமான நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியின் இரண்டாவது மைய கருத்தாக நண்பருக்காக தம் உயிரை கொடுக்கும் அளவுக்கு உயரும் அன்பே இயேசுவின் கட்டளைக்கு ஏற்ற அன்பு என்பதை ஆழமாக எடுத்து எம்புகிறது. இத்தகைய அன்பை கடைபிடிக்கப் போவதாக உறுதி கூறியவர்கள்தான் இயேசுவின் சீடர்கள். ஆனால் அந்த அன்பில் தடம் புரண்டு பணத்திற்காக தம் நண்பரை காட்டிக் கொடுத்து இயேசுவின் அன்பு குழுவிலிருந்து விலகி தம் குற்றப்பழிக்காக தன் உயிரையே மாய்த்து கொண்டவர்தான் யூதாசு. அவருக்கு பதிலாக 12வது திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் எத்தகைய தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என பேதுரு இவ்வாறாக விளக்கி கூறுகிறார். 1. அவர் இயேசுவின் திருமுழுக்கிலிருந்து அவர் விண்ணேற்றம் அடைந்தது வரை உடன் இருந்திருக்க வேண்டும். 2. அவர் இயேசுவின் உயிர்ப்பை கண்ணால் கண்டிருக்க வேண்டும். இத்தகைய தகுதியை கொண்ட இருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒருவர் யோசேப்பு எனப்படும் பர்சபா, இன்னொருவர் மத்தியாஸ். பின்பு சீடர்கள் அனைவரும் ஒரு மனதாக இறைவனிடம் வேண்டுதல் செய்துவிட்டு இருவருடைய பெயரையும் சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். சீட்டு மத்தியாசின் பெயருக்கே விழுகிறது. இவ்வாறாக கடவுளின் திட்டப்படி 12வது திருத்தூதராக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்தான் இன்று நாம் சிறப்பாக நினைவு கூறும் புனித மத்தியாஸ். தூய மத்தியாஸ் ஆண்டவர் இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தார். ஏன் தம் உயிரையும் இழக்க துணிந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவுக்காகவே கல்லால் எறிந்தும் சிலுவையில் அறைந்தும் கொல்லப்பட்டவர். இவர் இறைவனை முழுமையாய் அன்பு செய்ததன் வெளிப்பாடாக தன்னையே அவருக்காக அர்ப்பணித்தார். இயேசுவை பின்பற்றி வாழ வந்த நாம் புனித மத்தியாவை போல கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்றோமா? அவரை போல் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லோருக்கும் அறிவிக்க நம்மால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றோமா? சிந்திப்போம். தகுதியற்ற நம்மை அவருக்கென தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்திய இறைவனுக்கு நாம் செய்யும் கைமாறு என்ன? இன்றைய நாளின் திருத்தூதர் மத்தியாவின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்த நாம் அவர் வாழ்வில் கடைபிடித்த
நற்பண்புகளில் ஏதேனும் ஒன்றையாவது நமதாக்க முயல்வோமா? இயேசுவோடு பயணிக்கிற கிறிஸ்தவ வாழ்வு மகிழ்ச்சியின் வாழ்வு. வாழ்க்கை கரடுமுரடாக இருந்தாலும், செல்லும் பாதை பாதுகாப்பற்று இருந்தாலும், இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற செய்தியே நமக்கு மகிழ்ச்சியை தருவதாகும். ஆகவே இயேசுவோடு பயணிப்போம், அவரில் மகிழ்வோம், அழைத்தல் வாழ்வை அர்த்தமுள்ளதாய் வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன்.